நேற்று சபாநாயகருடன் மோதலில் ஈடுபட்ட நிலையில் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைந்திருக்கிறார். மரியரீகன், நேற்று சட்டப்பேரவையில் நடந்த அந்த விவாதம், அந்த நிகழ்வு, அதைத் தொடர்ந்து இன்று அவர் வரவில்லை. செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டி, இது குறித்து முழுமையா விவரிக்கலாம். மோகன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வரவில்லை. தமிழக சட்டப்பேரவையில் திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான பண்ருட்டி தொகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் சபாநாயகர் இருக்கை முன்பாக உரத்த குரலில் நேற்றுக்கு பேசினார். அமைச்சர்களை கை காட்டி ஒருமையில் பேசியவை உள்ளிட்டவை நேற்றைக்கு சட்டப்பேரவையில் கடுமையான சர்ச்சை ஏற்படுத்தியது. திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ வேல்முருகன் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பரிந்துரைத்தார். இந்த கசப்புகளால் இனியும் திமுக கூட்டணியில் வேல்முருகன் நீடிப்பாரா என்கிற ஒரு சர்ச்சையானது தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே திமுகவுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும், குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனுக்கும் இடையே ஒரு கசப்பான உறவுதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பொழுதிலும் கூட பல்வேறு பிரச்சனைகளில் திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வேல்முருகன் பேசி வருகிறார். ஒரு கட்டத்தில் தம்முடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் வேல்முருகன் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். இதன் பின்னரே முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். திமுக கூட்டங்களிலும் பங்கேற்று பேசினார். இதனால் வேல்முருகனுடைய அதிருப்தி குரலானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. திருச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய வேல்முருகன் ஜனநாயக ரீதியிலான மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்களுக்கும் மக்கள் போராட்டங்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் குரல் கொடுக்கிறோம். மற்றபடி திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய புள்ளி எங்களுக்கு எங்கேயும் இல்லை என்கிற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இருப்பினும் கூட பல கட்டங்களில் வேல்முருகனுடைய இந்த சர்ச்சை பேச்சு திமுகவுடனான அந்த உறவில் கசப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட நேற்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்த அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது வேல்முருகனுடைய நடவடிக்கைகள் என்பது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில்தான் சட்டப்பேரவையினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரம் தொடர்பான விஷயத்தில் வேல்முருகனுடைய பேச்சு என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இடையிலான உறவில் சிக்கல் நீடிக்குமா என்கிற ஒரு விஷயமும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் சாமி, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் சட்டப்பேரவைக்கு இன்றைக்கு வரவில்லை என்ற ஒரு நிகழ்வும், நேற்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்த அந்த விவாதங்கள், அதில் வேல்முருகன் குறித்து சபாநாயகர் அப்பாவு பேசியது, முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய கருத்துகள், இது எல்லாமே அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள? ரவீந்திரன் துரைசாமி, மீண்டும் நான் உங்கள்கிட்ட இதே கேள்வி கேட்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணிக்குள் வேல்முருகனுடைய இந்த அதிருப்தி குரல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரையில திமுகவுல சில அதிருப்திகளை தொடர்ந்து காட்டிட்டு தான் இருக்கிறாரு. அதே வேளையில சமாதானமாகக்கூடிய தன்மையில தான் அவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நேற்று நடந்த விஷயம், முதலமைச்சரே வேல்முருகன் மீது எரிச்சல் பட்டு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பா அவர்கிட்ட சொல்லும் போது நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் வேல்முருகனும் திமுக கூட்டணிக்கு தேவை என்ற அடிப்படையில் அப்பாவு அதை கண்டனத்தோடு விட்டு விடுகிறாங்கிற மாநில அப்பாவு அதை பதில் சொன்னாரு. முதலமைச்சர் கோரியும் அப்பாவு சபாநாயகர் நடவடிக்கை என்ற புள்ளிக்கு போகாததற்கு காரணம் வேல்முருகனை திமுக கூட்டணியில் ஒன்றிணைந்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற திமுகவின் வெளிப்பாடாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இந்த வகையில வேல்முருகனும் நேற்று முதல்வர் கூறியது தனக்கு வருத்தம் அளிக்கிறது என்ற கருத்தை கூறினார். இன்று அவர் சபைக்கு வரவில்லை. வேல்முருகனை பொறுத்தவரையில் திமுகவிடம் கூட்டணியில் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். அதேவேளை திமுகவுக்கு அவர் சில அதிருப்திகள் இருக்கிறது, கொள்கை அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கிறது. அதை ஒரு அரசியல் கட்சியாக தன்னை நிலைநாட்ட அவர் கூறினாலும் இறுதியில் திமுக கூட்டணியில் அவர் தொடர்வார் என்று நான் கருதுகிறேன். ரவீந்திரன், நீங்க குறிப்பிட்டது ரொம்ப நுட்பமான விஷயம். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியை கடுமையாக விமர்சித்து ஒரு அரசியலை வேல்முருகன் முன்னெடுக்கின்ற நேரத்தில் வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கையை தன்னுடைய எக்ஸலத்தில் பகிர்ந்து ஒரு கருத்தை, ஒரு அம்சத்தை சுட்டி காட்டினார் இல்லையா? அப்போ பாமக தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற ஒரு கூட்டணி அரசியல் களத்தில் இன்னைக்கு பேசுவதாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில
வேல்முருகனுடைய இந்த அதிருப்தி குரல் பாமக தாவேக அப்படின்ற ஒரு உறவை மீண்டும் புத்துயிர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா இதுல? இல்ல, அதுக்கான முயற்சியில வேல்முருகன் ஈடுபடலாம். ஆனா அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் வேல்முருகனை மீண்டும் அரவணைத்துக் கொண்டாலும் எதிர்காலத்துல வேல்முருகனால அன்புமணிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. அன்புமணி இன்னைக்கு தான் சொல்வதை கேட்டு தன் என்னப்படி கூட்டணி எல்லாத்திலும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இன்னொருவர் அன்புமணிக்கு போட்டி என்று வந்தால் அதை 100% அலோவ் பண்ண மாட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு ராஜ்யசபா பதவியை உறுதிப்படுத்தி இருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் மகன் அன்புமணி வந்ததனால் கட்சிக்கு வாரிசாக அன்புமணியை கொண்டு வருவதுதான் கரெக்டாக இருக்கும் என்று அவரை பொறுத்தவரை சரியான முடிவு. நான் பாதிக்கப்பட்டாலும் சரியான முடிவு என்று நான் அதை கூறுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அன்புமணிக்கு அந்த ராஜ்யசபாவை கொடுத்தார். அதுதான் எங்களுக்கும் பாமகவுக்கு உள்ள பிரச்சனையாகவே வந்தது. அதுபோல் இன்றைக்கு வேல்முருகனை உள்ளே கொண்டு வந்தாலும் நாளைக்கு அன்புமணிக்கு ஒரு போட்டியாளராக வேல்முருகன் இருப்பார் என்பதும் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். ஒருவேளை பாமகவுடன் கட்சியில் சேராமல் தனித்தனியோடு வேல்முருகனை இணைத்து ஒரு அரசியலை நடத்துவதற்கு ராமதாஸ் முன்வருவாரே தவிர பாமகவுக்குள் இணைத்து வேல்முருகனை ஒரு அரசியல் பண்ணுவதற்கு டாக்டர் ராமதாஸ் முன்வர மாட்டார். அது அன்புமணி ராமதாஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதுவார். எனவே வேல்முருகன் பாமக இணைப்பு என்பது பேசுவதற்கு எளிதாக இருக்குமே தவிர நடைமுறையில் அதுவும் சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பில்லை. வேல்முருகனை பொறுத்தவரையில் ஒரு பவர் பாலிடிக்ஸுக்கு திமுகவை தவிர எனக்கு வேறும் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்பதை காட்டுவதற்காக இதை செய்திருக்கலாமே தவிர இறுதியில் உறுதியாக நான் கருதுகிறேன் அவர் திமுக கூட்டணியில் உதயசூரியனில் வந்தவர் மீண்டும் உதயசூரியனிலே திமுக கூட்டணியில் நிற்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் அதிகம். அதே வேளையில அரியலூர், ஜெயங்கொண்டான் 2 தொகுதிகளையும் அதிமுக இவரு கொடுக்கும் என்றால் அதிமுக கூட்டணியிலும் வெற்றி வாய்ப்புள்ள தலைவர்களில் வேல்முருகனும் ராமதாசும் தான் இருக்கிறார்கள் என்பதும் தமிழகத்தை பகுதி வாரியாக ஆய்ந்து பார்த்தால் அதுவும் யதார்த்த உண்மைதான். பல விஷயங்களை நுட்பமா சொல்றீங்க ரவீந்திரன். 2026 சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு ஒரு ஆண்டு இன்னும் இருக்கிறது அப்படின்னாலும் கூட இதற்கு முன்பு வேல்முருகன் பல அம்சங்களில் திமுக அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்தார். அது ஜனநாயக ரீதியிலான ஆரோக்கியமான விவாதம் அப்படின்ற ஒரு அம்சத்தை பேசி அதற்கு விடயம் கொடுத்திருந்தார். ஆனால் நேற்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்த அந்த நிகழ்வின் மூலமாக அவர் வலியுறுத்த அம்சம் என்பது குறிப்பிட்ட அமைச்சர்களை பார்த்து கைகாட்டி பேசுவது என்பதும் சபாநாயகர் முன்பாக சத்தம் போட்டு பேசுவது அப்படின்றதும் இது வெறும் ஜனநாயக ரீதியிலான ஆரோக்கியமான விவாதம்னு எடுத்துக்க முடியுமா அல்லது அதிருப்தியினுடைய குரல் அப்படின்னு அதை பார்க்க முடியுமா ரவீந்திரன் துரைசாமி? அதிருப்தியின் குரல் தான், கண்டிப்பாக அதிருப்தியின் குரல் தான். இந்த இஷ்யூவை நாம் தமிழர் சீமான் மதுரை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கும் போது அந்த இஷ்யூவுக்கு ஆதரவாக வேல்முருகனுக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்கவில்லை. வேல்முருகன் கிளப்பி அந்த இஷ்யூவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் சீமான் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அது பரவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எது எப்படி என்றாலும் இன்னும் ஓராண்டுகள் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு விலகி போறதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்பதை என் கணிப்பு. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான 2026 தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கக்கூடிய நிலையில் திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறிய ஒரு கசப்பானது என்ன மாதிரியான எதிரொலிக்கும் என்கிற ஒரு அம்சத்தையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே போன்று இந்த சட்டப்பேரவையினுடைய ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தமிழில் படித்தோருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை முன்வைத்து வேல்முருகன் நேற்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை சட்டப்பேரவையில் எழுப்பியிருந்தார். சபாநாயகர் இருக்கை முன்பாக சென்று உரத்த குரலில் வேல்முருகன் பேசியது சர்ச்சையாக மாறியது. அப்பொழுது அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் வேல்முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் எழுந்து வேல்முருகன் பேசும்போது சபையில் அமர்ந்து கேட்பது வழக்கம்தான். ஆனால் சில நேரங்களில் அதிக பிரசங்கித்தனமாகவும் நடந்து கொள்கிறார். அமைச்சர்களை வேல்முருகன் கை நீட்டி பேசுவது, ஒருமையில் பேசுவது என்பது ஏற்புடையதும் அல்ல. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்தும் சபாநாயகருக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து தொடர்ந்து பேசிய வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இறுதி எச்சரிக்கை விடுப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர் பேசிய வேல்முருகன் கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில் பல அம்சங்களில் முரண்பட்டு இருப்பதாகவும் சட்டப்பேரவை சபையில் பகிரங்கமாகவே மோதல் போக்கை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தற்போது இந்த திமுக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடையிலான இந்த உறவில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் என்கிற ஒரு அம்சத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மோகன்.